அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக மன அழுத்தத்தால் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் பல குழப்பங்களில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் புதன் பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் சூரியன் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசி சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க. ராசிக்குரிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அதே சமயம் வக்ரமும் பெற்றிருக்கிறார். இருவரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். இதனால் ராசி பலம் பெறுவதால மனதில் தைரியம் பெருகுங்க. தடைப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குது. பொருளாதாரம் நல்லபடியாக இருக்குங்க. நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக அமையும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2-5க்குரிய புதன் நீச்ச நிலையில் இருந்து வக்ரகதிக்கு மாறுகிறார். 10ஆம் இடத்தில் அவர் பலம் பெறுவதால யோகங்கள் நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழில்கள் லாபம் நல்லபடியாக இருக்குங்க. குறுக்கீடுகள் அகன்று முக்கிய நபர்களுடைய உதவி கிடைத்து எதிர்பாராத பல முன்னேற்றத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் மற்ற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் குரு சக்கரன் ஆகிய 2 கிரகங்களுமே பரிவர்த்தனை யோகம் என்றாலும் கூட ராசியில் குரு அமர்ந்திருப்பது அவ்வப்போது சில நெருக்கடிகளை தந்து கொண்டே தாங்க இருக்கும். எனவே எச்சரிக்கை அவசியங்க. பொறுமையும் அவசியம். 7க்குரிய செவ்வாய் 2ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருப்பதால குடும்ப பிரச்சனைகளை சிக்கல் இல்லாமல் கையாள வேண்டுங்க. கருத்து வேறுபாடுகளை உடனுக்குடன் களைய வேண்டும். அப்பொழுதுதான் குடும்ப அமைதியாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத முன்னேற்றத்தை உங்களால் இந்த மாதத்தில் பெற முடியும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல இந்த மாதம் முக்கிய கிரக கூட்டணிகள் லாபஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு ஆகியவை அளிக்கும் யோக பலன்களை சுட்டி காட்டுதுங்க. பணப்பற்றாக்குறை சிறிதும் இருக்காது. செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்நிய நாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய பண உதவி தக்க தருணத்தில் உங்களுக்கு கிடைத்து தக்க சமயத்தில் உதவிகரமாக அமைய இருக்குதுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவை அனைத்தையும் அடைத்து உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க. அரிய வாய்ப்பு இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்பட இருக்குது. திருமண சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது வெளியூர் அல்லது வெளிநாட்டில் உள்ள பெண் அல்லது பிள்ளைக்கு உதவுவதற்காகவோ செல்ல வேண்டியதால கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க நேரிடுங்க. பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. ஆரோக்கியத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் குடும்ப ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தானத்தில் பலம் வாய்ந்த சனி பகவான் வலம் வருவதால் பலம் வாய்ந்த சனி பகவான் பொறுப்புகள் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க. சூரியன், சுக்கிரன் மற்றும் ராகு சுபபலம் பெற்றிருப்பதால மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர் ஆகியோருடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க. அதே போல் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து வரும் ரிஷபராசினருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது என்பதை கிரக நிலைகள் உற்பத்தி செய்துங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இடைத்தரகர்களை
பற்றி கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் 4 கிரக கூட்டணிகள் அமைந்திருப்பது விசேஷ யோக பலன்களை குறிக்குதுங்க. புதிய கிளைகள் விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகும் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும் என்றாலும் நிதித்துறையினருக்கு வெளிநாடுகளில் மதிப்பு பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு ஏற்படுவது கையெழுத்தாகுங்க. இதனால் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்துறையில் உள்ள அனைவருக்குமே நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. அந்த நிலையில் தொடர்ந்து பல மாதங்களாக இருந்து வந்த திரைப்படத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் நீடிக்க இருக்குதுங்க. நடிகர்கள் மற்றும் நடிகைகள் வெளிநாடு சென்று வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசி ஸ்தானத்தில் உள்ள அதாவது லாபஸ்தானத்தில் உள்ள ராகுவும் கை கொடுத்து உதவிகரமாக இருக்கிறார். அதே போல் ஆட்சியில் உள்ள கட்சியின் முக்கிய பிரமுகர் ஒருவருடைய தொடர்பு ஏற்பட இருக்குது. அதன் தொடர்பு மூலம் பல நன்மைகள் வாய்ப்புகள் உருவாகுங்க. மக்களிடையே அந்தஸ்தும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. பல அம்சங்களிலும் லாபகரமான ஒரு மாதமாகவும் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்துங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகரகர புதன் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறார். இத்தருணங்கள்ல லாபஸ்தானம் சிறப்பாக அமைந்துள்ளதுங்க. படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இக்கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. போட்டிகளில் வெற்றி உறுதிங்க. விசேஷ உயர்கல்விக்கு வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. இந்த அரிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. ரிஷபராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் ஆதரவாக நிலவும். அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. விளைச்சலை பார்த்தாலே மனம் மலருங்க. புதிய கால்நடைகள் அதிகரிக்கும். அரசாங்க ஆதரவு சலுகைகளும் எளிதில் கிடைக்க இருக்குது. தசாபக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் வாங்கும் யோகம் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரித்தாலும் சனி, சுக்கிரன் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால குடும்பத்தில் குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருங்க. திருமணமான பெண்மணிகள் உத்தியோக காரணமாக கணவரிடமிருந்து தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. இது நிரந்தரம் இல்லை என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துது. அதே போல ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சக்திக்கு மீறிய ஏழை ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.